ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீப சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி வந்து அவங்க கீதாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, தீபா தயவு செய்து எங்கள் அம்மாவை காப்பாற்றணும், என் கூட வாங்க அப்படிங்கும்போது, நான் உங்கள் தீபான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்கள் தீபாவே நான் கிடையாது, அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ உங்கள் பேர் தான் என்ன அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் என் பேரெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து விளையாடிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய தீபா தான் நீங்கள் அப்படிங்கும்போது, அப்போ வந்து கீதா வந்து இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க, நம்ம தீபா வந்து இப்படிலாம் பேச மாட்டாங்களே, என்னன்னே புரிய மாட்டுக்கு, ஒருவேளை நம்ம நினைக்கிறது தப்பா இருக்குமோ, இவங்க சொல்ற மாதிரிக்கு இவங்க தீபாவா இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு கார்த்திக் வந்து ரொம்பவே குழப்பமா இருக்குது. அப்ப கீதா சொல்றாங்க, சரிங்க இப்ப என் பேரை சொன்னோம்னா நீங்க என்ன விட்டுருவீங்களா அப்படிங்கும்போது, அப்ப கார்த்தி சொல்றாங்க, அம்மா உங்க பேரை சொல்லுங்க அப்படிங்கப்போ, என்னுடைய பேர் வந்து கீதாவாகும், என்னுடைய ஊர் இந்த ஊரே கிடையாது, எனக்கு ஆந்திரா பக்கத்துல தான் ஊர் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு உடனே வந்து அவங்க தெலுங்குல எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை கிட்டதுமே கார்த்திக் உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆமா, இவங்க நம்ம தீபாவே கிடையாது, அப்ப தீபா மாதிரிக்கே இருக்கிற இவங்க வந்து வேற ஒரு பொண்ணு கீதா தான், இவங்க சொல்றது தான் உண்மை அப்படின்னு கார்த்திக் வந்து உண்மை தெரிஞ்சிருச்சுது. அப்போ நம்ம தீபாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கீதா சொல்கிறாங்க, இப்போ மாதிரி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, எனக்கு வந்து ஒரு கார் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நான் என் ஊருக்கு நான் கிளம்பணுங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்டேன், அதனால தான் நான் ஓடி வரும்போது நான் உங்ககிட்ட வந்து நான் சிக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ நான் என் ஊருக்கு கிளம்பணும், எனக்கு இங்கே எதுவுமே தெரியாது, அதனால் எனக்கு வந்து ஒரு கார் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான செலவு எல்லாத்தையுமே வந்து நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து அனுப்பி விட்டுருதேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் எல்லாமே செய்கிறேன், ஆனால் இப்போ எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னால் எப்படிங்க உங்களுக்கு உதவி பண்ண முடியும், சொல்ல பண்ணாக்கி இங்கே எனக்கு யாருமே தெரியாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் கூட எனக்கு யாருன்னே தெரியாது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைங்க எங்கள் அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றணும்னா தீபாவில் மட்டும்தான் முடியும், தீபா வந்து வேற யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தான் தீபா, அவங்க இப்போ வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல, காணாமல் போயிட்டாங்க, அவங்கள நினச்சி எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவங்களோட உயிரை காப்பாற்றணும்னு தீபா வந்தால் மட்டும்தான் முடியும், அந்த தீபா மாதிரிக்கே தான் நீங்கள் இருக்கிறனால தான் நான் உங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், நீங்கள் வந்தாக்கி எங்கள் அம்மா உயிர் பழைச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஏதோ என்னுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றினீங்க, அதுக்காக உங்களுக்கு வேணால் ஒரு தேங்க்ஸ் வேணால் சொல்லலாம், எனக்காக நீங்கள் பணம் செலவழிச்சிருக்கீங்க, அதை வேணால் நான் திருப்பி கொடுத்துருந்தேன், அவ்வளோதான் நம்மளுக்குள்ள உறவே, ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்னை வர சொல்கிறீங்க, அப்போ என்ன ஆள் மாறாட்டம் பண்ண சொல்கிறீங்களா என்ன, அது மட்டும் இல்லாமல் தீபாங்கிறது உங்கள் மனைவின்னு வேற சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஒய்ஃபை என்ன நடிக்க சொல்கிறீங்களா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து அவங்க ரூமை விட்டுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்குறாங்க, பார்த்தோம்னா ரிசப்ஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க கீதாவை பற்றி. அப்போ வந்து அவங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இந்த இன்ஸ்பெக்டர் என்ன இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறாரு, இப்போ நம்மளை மட்டும் பார்த்தாருன்னா அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணதுக்குன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கீதா பார்த்தோம்னா அவங்க ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ வந்து கார்த்தி பார்க்குறாங்க, என்ன போனீங்களே திரும்பவும் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நான் இப்போ என்ன பண்ணுறதுக்குனே தெரியலையே, இப்போ இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்தால் நம்ம தப்பிக்கணும்னா வேறு வழியே இல்லை, இவருக்கு ஒய்ஃபாக நடித்தா மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு நம்ம தப்பிக்க முடியும், வேறு வழி இல்லை, இவர் சொன்ன மாதிரிக்கு நம்ம கேட்டுற வேண்டியது அப்படின்னு கீதாவும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ வந்து கீதா காத்திட்டு சொல்கிறாங்க, சரி சார், நான் வந்து உங்களுடைய நிலைமையை நினச்சி பார்த்தேன், பாவமாக தான் இருக்குது, உங்கள் அம்மாவை வேற காப்பாற்றணும்னு வேற சொல்கிறீங்க, அதுக்காக நான் வந்து உங்களுடைய ஒய்ஃபாக நடிக்க நான் சம்மதிக்கிறேன், ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து என்கிட்ட தப்பாலாம் நடந்திருக்க கூடாது அப்படிங்கும்போது, என்ன மேடம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, ஏன்னா உங்களை எனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் என்னை காப்பாற்றிருக்கனால உங்களை பார்த்தாலும் கொஞ்சம் நல்ல மனசுனா தான் தெரியுது, உங்கள் அம்மா வர காப்பாற்றணும்னு சொல்லி எங்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கிறீங்க, அதுக்காக நான் வர சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இன்ஸ்பெக்டர்னது தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி கீதா சொன்னதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மேடம் நீங்கள் இப்படி ஒத்துப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்து நான் எவ்வளோ உங்கள்கிட்ட வந்து கேட்டு பார்த்தா நான் மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் இருந்தேன், ஆனால் நீங்கள் திரும்பவும் வந்து எனக்காக வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக வாரேன்னு சொன்னீங்களா, அதுவே எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கீதா நினைக்கிறாங்க, நம்ம என்ன இதுக்காகவா நம்ம ஒத்துக்கிட்டோம், அந்த போலீஸ்கார்ட்ட வந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம ஒத்துக்கிட வேண்டியது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீதா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சரி மேடம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் பில்லெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து ரிசப்ஷனுக்கு வராங்க. அப்போ போலீஸ்காரங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போகவும் கார்த்தியும் அங்கே வந்து ரிசப்ஷனில் வந்துருந்தாங்க. அப்போ கீதா பார்க்குறாங்க, நல்ல வேலையா இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்தி பார்த்துருந்தாருன்னா ஏதாவது அவர் கேட்டிருந்தாருன்னா அவ்வளோதான், நம்மளை பற்றின எல்லா உண்மையும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து கார்த்தி வந்து ரிசப்ஷனில் வந்து ரூபாயெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா
சந்தோஷமா, வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் இப்போ பார்க்கும்போது தீபா மாதிரியே இல்லை, என்னுடைய தீபா இந்த மாதிரிக்கெலாம் ட்ரெஸ் போட மாட்டாங்க, அவங்க வந்து எப்போவுமே புடவையே தான் கட்டுவாங்க அப்படிங்கவும், அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி அவங்கள நான் பார்க்க முடியுமா, அவங்க ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி வந்து அவங்க ஃபோட்டோவை வந்து அவங்க மொபைலேருந்து எடுத்து காட்டுதாங்க. இதை பார்த்ததுமே கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்லும் போது கூட நான் நம்பலை, ஆனால் அச்சு அசலாக வந்து அவங்க பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கிறாங்களே, அதனால தான் நீங்கள் வந்து உங்கள் மனைவின்னு சொல்லி என்னை தப்பாக நினச்சிட்டீங்க போலுக்கு. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது, நான் வேற உங்களை வந்து ரொம்ப வந்து மோசமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் வந்து தெரியாமல் தானே இந்த மாதிரிலாம் பேசுனீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியோட வீட்டுக்கு வந்து அவங்க அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அழைச்சிட்டு வந்ததுமே தீபாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதே மாதிரிக்கு நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும் சரின்னு சொல்கிறாங்க. சரி நான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கார்த்திக்கு மீனாட்சி ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி சீக்கிரமாக வா கார்த்தி, எங்கள் அத்தையோட உயிர் ரொம்பவே வந்து போராடிட்டு இருக்கிறாங்க, அவங்க மூச்சு விடுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நீயும் தீபாவும் வந்தால் மட்டும்தான் வந்து காப்பாற்ற முடியும், தயவு செய்து வா கார்த்தி. அத்தை கண்மொழிக்கிறாங்க பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கப்புறமா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, நீங்கள் 2 பேரும் வந்தால் மட்டும்தான் அத்தையை வந்து பூரணமாக நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கும்போது, அண்ணி நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கீதா வந்து அவங்க தீபா மாதிரிக்கு ட்ரெஸ் எல்லாம் உடுத்துட்டு அவங்க வராங்க. அப்படியே அச்செல்லாம் அவங்க தீபா மாதிரியே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டுமே கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே தீபா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அப்படியே அதே மாதிரி தான் நான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்களை பார்த்தாக்கி யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. சரிங்க நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கீதா சொல்கிறாங்க, சரிதாங்க, என்ன வந்து உங்கள் வீட்டில் தீபான்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க, ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருமே வந்து எனக்கு தெரியாத, அப்போ நான் எப்படி நான் அவங்ககிட்டலாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் கேட்குறது கூட நியாயம்தான், அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கார்த்தி யோசனை பண்ணுறாங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்கணும்னா ஒரு வழி இருக்குது அப்படிங்கும்போது, என்னங்க வழி அப்படிங்கிறாங்க, நான் பல சலத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே கார்த்திக்கு சரின்னு படுது. ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் கீழே விழுந்தனால உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க உங்கள் மனைவிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, வாங்க நம்ம காரில் போகும்போதே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கீதாவுக்கு வந்து கார்த்தி மேலே பரிதாபம் ஏற்படுது. என்னங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கி உங்கள் மனைவி ரொம்ப நல்லவங்க போலுக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லவும், ஆமாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆனால் கண்டிப்பாக என்னுடைய தீபா வந்து உயிரோட தான் இருப்பா, எனக்காக கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது தீபா உயிரோட வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ கண்ணில் அந்த மட்டும் நம்ம பற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி தீபாவை அழைச்சிட்டு அபிராமி இருக்கிற அந்த ரூமுக்கு போகிறாங்க. போனதுமே வந்து அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடும் போது அபிராமி கண் முழிக்கிறாங்க. முழிச்சதுமே பார்க்குறாங்க கார்த்தி தீபா அவங்க இருந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அபிராமி. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாங்க, அபிராமி நீ தீபாவை தேடிட்டே இருந்தே இல்லை பாத்தியா, நம்ம மருமக வந்துட்டா பாத்தியா அப்படிங்கும்போது அப்போ அபிராமி பார்க்குறாங்க, ஆமாம் என்னுடைய தீபா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தீபா உன் கழுத்தில் கார்த்தி தாலி கட்டி இருப்பாம்ல, அந்த தாலி என்கிட்ட காட்டுமா அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்லவும் இதை கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது திடீர்னு இந்த அம்மா தாலிலாம் காட்டுன்னு சொல்லுது, நான் எங்கே போகிறதுக்கு தாலிக்கு அப்படின்னு கீதா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் வந்து தீபாவுக்கு தாலி கட்டலாமா அப்படிங்கிறாங்க. என்ன கத்தி சொல்லிட்டு இருக்கிற, தீபா கழுத்தில் நீ தாலி கட்டலையா, அப்போ வந்து அவள் கழுத்தில் தாலி ஏறவே இல்லையா, அவள் கழட்டி வச்ச தாலி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு அபிராமி கேட்கும்போது, ஆமாம்மா அவள் கழுத்தில் நான் தாலி கட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த மாதிரி காய் போச்சுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீங்கள் நல்லா ஆகி வாங்க, உங்கள் முன்னாடியே நான் வந்து அவள் கழுத்தில் நான் தாலி கட்டுது அப்படின்னு காட்டி சொல்லவும் இதை கெட்டதுமே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துருந்தாங்க. அப்போ காத்திட்டு வந்து உங்கள் கீதா சொல்கிறாங்க, சரிங்க உங்கள் அம்மா குணமாயி வந்துட்டாங்களா, நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கும்போது அப்போ காத்தி சொல்கிறாங்க, என்னங்க திடீர்னு கிளம்புறீங்க அப்படிங்கும்போது, அப்போ நான் என்னங்க பண்ணுறதுக்கு, நான் எத்தனை நாள் தான் உங்கள் வீட்டில் இருந்துட்டு இருக்க முடியும், நான் என் வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படிங்கும்போது அப்போ காத்தி சொல்கிறாங்க, மேடம் உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது என் மனைவியை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் இருந்து கிளம்பி போயிருங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் மனைவி என்ன ஆனாங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி 2 நாளில் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர முடியும், அது வரைக்கும் நான் எப்படி இங்கே இருக்க முடியும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏதோ உதவின்னு சொல்லி கேட்டீங்க நானும் உதவினேன், அதோட முடிஞ்சு போச்சுது, இதுக்கப்புறம் என்னங்க இருக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க.
இல்லைங்க, திடீர்னு இப்போ நீங்கள் கிளம்புனீங்கன்னா அப்போ எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடும். தீபா உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தயவுசெய்து நான் சொல்கிறது கிளங்க, எனக்காக ஒரு 2 நாள் மட்டும் நீங்கள் இருங்க அப்படின்னு கார்த்தி வந்து கீதாட்ட சொல்லவும், அப்போ கீதாவும் பார்க்குறாங்க, இவரை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. சரிங்க, 2 நாள் தான் டைம் கொடுப்பேன், அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன். அதுக்குள்ளேயும் உங்கள் மனைவி கண்டுபிடிச்சாலும் சரி, நீங்கள் கண்டுபிடிக்காட்டாலும் சரி, நான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரி நீங்கள் 2 நாள் இருக்க ஒத்துக்கிட்டீங்களா, அதுவே எனக்கு போகிறேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து பார்க்குறாங்க, இவள் வந்து பழசெல்லாம் மறந்தனால தான் நம்மளை பற்றின விஷயம் ஒன்றுமே அவளுக்கு ஞாபகத்தில் வரல அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி பார்க்குறாங்க, நம்ம திரும்பவும் வந்து அந்த இடத்துக்கு போகலாம், தீபா, ரம்யா, ரியா இவங்க 3 பேரும் இருந்து அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை உச்சிக்கு வந்து கார்த்தி அங்கே போகிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தேடி தேடி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா வந்து காலில் உள்ள மெட்டி கிடக்குது. இதை பார்த்ததுமே வந்து கார்த்தி பார்க்குறாங்க, என்னது காலில் உள்ள மெட்டி இதில் கிடக்குது, மெட்டினா அப்போ வந்து கல்யாணம் ஆனவங்க தானே போடுவாங்க, அப்போ இது யாருடைய மெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தீபாவோட மெட்டி வந்து இது கிடையாது, ஏன்னா அவங்க காலில் வந்து நம்ம போட்ட மெட்டி நம்மளுக்கு தெரியும், அதனால் அவங்க காலில் போய் இருந்த மெட்டி இது கிடையாது. ரம்யாவுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, ரியாவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மெட்டியெல்லாம் போடுற பழக்கமே அவளுக்கு இருக்காது. அவள் சொல்ல போனால் தாலியே போட மாட்டான், அப்புறம் எங்கே அவள் மெட்டி போடுறதுக்கு. ஆக மொத்தத்தில் இவங்க 3 பேருடைய மெட்டி இது கிடையாது. அப்போ 4வதாக ஒரு பொண்ணு இங்கே வந்திருக்கிறா, அவங்கக்குள்ள மெட்டி தான் இது, அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கார்த்தி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா, இந்த மெட்டியை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க இதை பற்றியே திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன கார்த்தி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ எதையும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இந்த மெட்டியெல்லாம் போடுறாங்களா, அவங்க கல்யாணம் ஆனவங்க தானே போடுவாங்க, ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட மாட்டாங்களா அப்படிங்கும்போது, என்ன கார்த்தி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது நீ கேட்குற கேள்வி, கல்யாணம் முடிஞ்சவங்க தான் மெட்டி போடுவாங்க அப்படிங்கவும், அப்படியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கார்த்தி திடீர்னு இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் சும்மா கேட்கணும்னு தோணுச்சா அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நீ தீபாவுக்கு ஏதோ மெட்டி வாங்க போகிற பொழுக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் நீ கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு அபிராமி சொல்லப்போ கார்த்தியும் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க. ஐஸ்வர்யா வந்து அவங்க வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ கார்த்தி அங்கே வராங்க. கார்த்தி வரும்போது பார்க்குறாங்க, ஐஸ்வர்யா காலில் வந்து ஒரு விரலில் மெட்டி இருக்குது, இன்னொரு விரலில் மெட்டியை காணலை. இதை பார்த்ததுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்னது, ஐஸ்வர்யா வந்து 2 விரலில் மெட்டி போட்டிருக்கணுமா, ஒரு விரலில் தான் இருக்குது, 2 விரலையும் தானே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த மெட்டி எடுத்துட்டு ஐஸ்வர்யா பக்கத்தில் இப்போ பார்க்குறாங்க. 2 ஒன்று போல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுமே கார்த்திக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 மெட்டியுமே ஒன்று போல தான் இருக்குது. இதை பார்த்ததுமே கார்த்திக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ அப்போ அந்த 4வதாக போனது பொண்ணு வந்து இவங்க தான், இவங்களுக்குள்ள மெட்டி தான் அங்கே கிடந்திருக்குது. அப்போ இவங்களுக்கும் இந்த அங்கே நடந்த விஷயத்துக்கும் வந்து ஏதோ சம்மந்தம் இருக்குது, அதனால தான் இவங்க வந்து தீபா பற்றி இவங்க விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்களா அப்படின்னு கார்த்திக்கு வந்து ஐஸ்வர்யா மேலே சந்தேகம் வந்துருச்சுது. அடுத்து பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து ஐஸ்வர்யா பக்கத்தில் போகிறாங்க. அண்ணி நீங்கள் என்ன தீபா வந்ததுலேருந்து அவங்ககிட்ட பேசவே இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே கார்த்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் எப்போவுமே தீபாட்ட வந்து ஏதாவது வழக்கம் போல் ஏதாவது ஒன்று வம்பு இழுத்துட்டு இருப்பீங்களே, ஆனால் இப்போ வந்து அவளை பார்த்தவங்களே நீங்கள் வந்து பயந்து பயந்து போகிற மாதிரிக்கு தெரியுது, ஏன் அவகிட்ட நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன கார்த்தி நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, அவளே பழசெல்லாம் மறந்துட்டா, அப்புறம் என்ன மட்டும் எப்படி அவன் ஞாபகத்தில் வச்சுருப்பா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் நீ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், வாங்க நான் உங்களை போய் அவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது என்ன போய் அவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வைக்க போறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து தீபா பார்த்தாலே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா வரமாட்டேன். இப்படி ஐஸ்வர்யா வரமாட்டேன்னு சொன்னதுமே கார்த்திக்கு வந்து முழு சந்தேகமே இப்போ ஐஸ்வர்யா பக்கம் திரும்புது. ஐஸ்வர்யா தான் ஒருவேளை தீபா வந்து ஏதாவது செய்திருப்பாங்களோ, அங்கே என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே வந்து ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு வந்து விஷயத்தை மறைச்சி வச்சிருக்கிறாங்க, இவங்களை பிடிச்சைக்கு நம்ம தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ஐஸ்வர்யாட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்பாங்களா கார்த்தி கேட்டக்கு கண்டிப்பாக வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. தீபாவை எப்படியாவது 2 நாளில் கண்டுபிடிச்சே தீரணும், அதுக்கு வந்து ஐஸ்வர்யாவோட மெட்டியை வச்சு தான் கார்த்தி வந்து அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யாட்ட விசாரிச்சா மட்டும்தான் தீபாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கார்த்திக்கு தெரிய வரும். அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.